அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆஷாட நவராத்திரி அம்மா வராகி தாய்க்கு இந்த வருடம் நாம் கலசம் கட்டி பூஜை பண்ண போகிறோம். ஏற்கனவே அதை பற்றின ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கேன். இந்த ஆடியோவில் கலசம் என்றைக்கு கட்டணும், எப்படி கட்டணும், என்றைக்கு அந்த கலசத்தை எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான தமிழில் உங்களுக்கு புரியும்படி எளிமையான முறையில் சொல்லித்தரேன். அனைவரும் வாராகி அம்மாவுக்கு கலசம் கட்டி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கலசம் கட்டும் முறையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக ரொம்ப விசேஷமாக ஒரு கலசம் கட்டி நம்ம தந்துட்டுருக்கோம். வெண்கல சொம்பில் 13 ஆகர்ஷண பொருட்களை சேர்த்து அதர்வண வேத முறைப்படி சின்ன அளவில் வெண்கல வரலட்சுமி கலசம் நம்ம கட்டித்தரப்போகிறோம். அதை வச்சு தான் 21/8/2026 வரலட்சுமி பூஜை நம்ம பண்ண போகிறோம். இந்த வருஷம் கலசம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக வரலட்சுமி தாயோட மூல மந்திரம் அந்த கலசத்தோடையே அனுப்ப போகிறேன். தனித்தனியாக அந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், அருமையான பலன் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தாருடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்கள் குலதெய்வம் இதை அடிப்படையாக கொண்டு வரலட்சுமி தாயோட மந்திரத்தை தரப்போகிறேன். மேலும் இந்த வருடம் சொல்ல வேண்டிய போற்றிகள் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கலசத்தை வச்சு எப்படி பூஜை பண்ணணும்னு சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ பதிவு இன்னொரு 2 நாளில் கொடுத்துட்றேன். உங்கள் குடும்பத்துக்காக இந்த வரலட்சுமி வெண்கல கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி 15/7/2026 தொடங்கி 23/7/2026 வரை 9 நாட்கள் நம்ம பூஜை பண்ணணும். அம்மாவுக்கு கலசம் கட்டுறது என்றைக்கு கட்டணும்னா 15/7/2026 பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டலாம், அல்லது காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கலசம் கட்டிடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கலசத்தை எங்கே வைக்கணும்னா பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடம் இதுக்காக ஒதுக்கிடுங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் வச்சுருப்பீங்க, நிரந்தர கலசம், அதுக்கு பக்கத்தில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், தவறு கிடையாது. அற்புதமான கலசம் இது. எப்படி கட்டணும் அப்படின்னா, ஒரு சிறிய தட்டு அல்லது வாழை இலை விரித்து அதுக்கு மேலே பச்சரிசி போடுங்க. அந்த பச்சரிசி மஞ்சள் கலக்காத பச்சரிசியாக இருக்கட்டும், சரிங்களா? பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே ஒரு கலச சொம்பு. கலச சொம்பு இதுக்காக புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொம்பை நீங்கள் எந்த சொம்பை வேணால் பயன்படுத்துங்க, எந்த தவறும் கிடையாது. அந்த கலச சொம்பின் கழுத்து பகுதியில் முப்பரி நூல் வாங்கி ஒரு 3 சுற்று, நீங்கள் அந்தணர்கள் சுற்றுற மாதிரி 108 சுற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதோடைய கழுத்து பகுதியில் ஒரு 3 சுற்று மட்டும் சுற்றிட்டு கலச சொம்பை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. கலசத்துக்குள்ளே தண்ணீர் ஊற்றுங்க, சுத்தமான நல்ல தண்ணீர் ஒரு 3/4 பாகம் மட்டும் ஊற்றுங்க, முழுக்க ஊற்றாதீங்க. தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீருக்குள்ளே 2 துண்டு ஏலக்காய், 1 துண்டு சந்தனவில்லை, ஒரு நாணயம், அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம். ஒருவேளை வெளிநாட்டில் வாழ் சொந்தங்கள் இதை கேட்குறீங்கன்னா உங்கள் நாட்டில் என்ன நாணயம் இருக்கோ அதை போடுங்க. அதை போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு எல்லாம் உள்ளே போட்டிங்களா, உள்ளே போட்டுட்டு இந்த கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிலை அல்லது வெற்றிலை 9 எண்ணிக்கையில் வைத்து அதற்கு மேலே தேங்காய் வைக்கணும். தேங்காய் மஞ்சள் பூசி இருக்கணும். முந்தின நாளே தேங்காய் ஒரு நல்ல தேங்காவை வாங்கி ஃபுல்லாக மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. அடுத்த நாள் கலசம் கட்டுற அன்னைக்கு எடுத்து அந்த தேங்காயை கலச சொம்புக்கு மேலே குடுமி மேலே பார்த்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அம்மன் பாவாடை, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் அம்மாவுக்கு பாவாடை வாங்கி அந்த கலசத்தில் கட்டி விட்டுட்டு பூ போட்டு உங்களால் எப்படி அலங்காரம் பண்ண முடியுமோ அப்படி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அற்புதமான கலசத்தை நாம் தற்பொழுது கட்டிட்டோம். இந்த மாதிரி கலசத்தை கட்டி தான் இந்த வருஷம் நம்ம பூஜை பண்ண போகிறோம். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் அம்மாவோட ஒவ்வொரு அவதாரத்தை நம்ம வணங்க போகிறோம். அந்த வழிபாடெலாம் எப்படி பண்ணணும்னு அடுத்தடுத்து சேனலில் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் பூஜை, 2ஆம் நாள் பூஜைன்னு பதிவு செய்வேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு உங்களுக்காக கொடுக்குறேன். இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி முன்னிட்டு 9 நாட்களும் நான் மிக கடுமையான விரதம் இருந்து அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை ஒவ்வொரு நாளும் பண்ண போகிறேன். அந்த குங்கும பிரசாதத்தை எனது பக்தர்களுக்கு, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்க பக்தர்களுக்கு எந்தவித கட்டணமின்றி அனுப்பி தரப்போகிறேன். எனவே விருப்பம் இருக்கிறவங்க உங்களது முகவரியை எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு மேலே பாருங்கள், வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த எண்ணுக்கு தெளிவாக அனுப்பணும். முகவரியை சும்மா பின்கோடு கூட இல்லாமல் அனுப்புனீங்கன்னா
அனுப்ப மாட்டேன். முகவரி தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா குங்கும பிரசாதம் உங்களுக்கு ஆஷாட நவராத்திரி முடிஞ்சதும் நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? இவ்வாறு கலசத்தை கட்டி முடித்து பூஜையெல்லாம் பண்ணுங்க. கலசத்தை என்னைக்கு கலைக்கணும் அப்படின்னா 23/7/2026 9ஆம் நாள் பூஜை முடிச்சுட்டு 24/7/2026 காலையில் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே கலசத்தை கலைச்சிடலாம். எப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2 அறுத்து குங்குமம் தடவி அந்த கலசத்துக்கு திஷ்டி கழிச்சிட்டு அந்த கலசத்தை கலைச்சிருங்க. தேங்காய் எடுத்து பயன்படுத்திக்கோங்க, அரிசி எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க. அந்த நாணயத்தை பீரோவில் போட்டு வைங்க. எலுமிச்சம்பழம் நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு நாள் கழித்து அதை அப்புறப்படுத்திடுங்க. அல்லது அதை எடுத்து வாசலுக்கு வெளியே கட்டுறதாக கட்டி விடுங்க. எந்த தவறும் கிடையாது. இவ்வாறு இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி வாராகி தாய்க்கு கலசம் கட்டி வாராகி தாயின் அருளை பெற உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த இடத்துல ஒரு தகவல், இந்த வருஷம் யாரெல்லாம் வாராகி தாய்க்கு நான் சொன்ன மாதிரி கலசம் கட்ட போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பேர் ஊர் மட்டும் சொன்னால் போதும், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் ஆர்வமாக கட்டுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்தடுத்த வருடத்தில் இன்னும் சிறப்பாக கலசங்கள் வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அதுக்காக கமெண்ட் பாக்ஸில் கலசம் கட்டுறீங்களா அப்படின்னு எனக்கு தகவல் கொடுங்க. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, 10/7/2026 வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக 108 ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரங்களை சொல்லித்தர போகிறேன். 108 நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிகாரம். இதை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் பெருசாக கோயிலுக்கு போய் அலையாமல் பெரிசாக பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணாமல் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு எளிமையான முறையில் நீங்களே பரிகாரம் செய்து கொள்ளும் வித்தையை, நமது முன்னோர்களின் வித்தையை சொல்லித்தரப்போகிறேன் வாட்ஸ்அப் மூலமாக. இந்த பயிற்சியில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் சிறப்பு பிரசாதம் ஒன்றும் தரப்போகிறேன். இந்த பயிற்சியில் சேர விருப்பம்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.